அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரால் மீண்டும் ஒருமுறை தேசத்தை தவறாக வழிநடத்தும் சதி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், விக்ஷித் பாரத்ஜி ராம்ஜி யோஜனா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் அடுத்த கட்டமாகும். தொழிலாளி சகோதரர்களே, 100 நாட்கள் அல்ல, இப்போது 125 நாட்கள் வேலைக்கு உத்தரவாதம் உள்ளது. சட்டப்பூர்வ உத்தரவாதம். வேலை இல்லை என்றால் வேலையின்மை உதவித்தொகைக்கான ஏற்பாடு மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. கூலி தாமதமாக கிடைத்தால் கூடுதல் தொகை வழங்குவதற்கான ஏற்பாடு உள்ளது. மறுபுறம் இந்த ஆண்டு ஒரு பெரிய நிதி ஒதுக்கீடு முன்மொழியப்பட்டுள்ளது. 1,51,282 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு போதுமான நிதி ஆதாரம் இருக்கும் மற்றும் அந்த நிதியிலிருந்து கிராமப்புறங்களில் முழுமையான வளர்ச்சி ஏற்படும். வளர்ந்த இந்தியாவிற்கு வளர்ந்த கிராமங்கள், தன்னிறைவு பெற்ற கிராமங்கள், வறுமையற்ற வேலைவாய்ப்புள்ள கிராமங்களை உருவாக்குவதற்காக நீர் பாதுகாப்பு, கிராமப்புற வளர்ச்சி போன்ற பணிகள், வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள், இயற்கை பேரிடர்களில் இருந்து பாதுகாப்பதற்கான பணிகள் சேர்க்கப்படும். மேலும் 125 நாட்கள் வேலைவாய்ப்புக்கான உத்தரவாதம். ஆனால் விவசாய பணிகளின் போது சிறு விவசாயிகள் சகோதர சகோதரிகளுக்கு சிரமம் ஏற்படாமல் இருக்கவும் இந்த சட்டத்தில் ஏற்பாடு உள்ளது. இந்த சட்டம் ஏழைகளின் உரிமைகளுக்கானது. இந்த சட்டம் வளர்ச்சிக்கானது. இந்த சட்டம் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான முழு உத்தரவாதமாகும். வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான வளர்ந்த கிராமங்கள் என்ற உறுதிப்பாட்டை நிறைவேற்றுகிறது. இதில் மேலும் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிர்வாக செலவு 6% இருந்து 9% உயர்த்தப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட தொகையான 1,51,282 கோடியில் 9% கணக்கிட்டால் அது 13,000 கோடி ரூபாயாகும். இந்த தொகையிலிருந்து பணிகளை மேற்கொள்ளும் நமது நண்பர்களான பஞ்சாயத்து செயலாளர், வேலைவாய்ப்பு உதவியாளர், தொழில்நுட்ப ஊழியர்கள் ஆகியோருக்கு சரியான நேரத்தில் முழுமையான சம்பளம் கிடைக்கும். அதனால் அவர்கள் சரியாக பணியாற்ற முடியும். எனவே இந்த உண்மையை மக்களிடம் கொண்டு சேர்ப்போம். நன்றி.